ஆராமு எப்படி இருக்கிற? சௌக்கியமா இருக்கீங்க. நீங்க எப்படி இருக்கீங்க? நாடு எப்படி இருக்குதோ அப்படிதான் நான் இருக்கிறேன். இந்த நாட்டுக்காக நான் எல்லாத்தையுமே தியாகம் பண்ணிட்டேன். எனக்கு இருக்கிறதெல்லாம் என் பொண்ணு ஒண்ணுதான். அதுக்குன்னு நான் இதையுமே சேர்த்து வைக்கிறேன். எப்படியோ நல்ல முறையில உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும். அதுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன். என்னப்பா என்னாச்சு? ஒண்ணு இல்லைங்களே, இந்த பாரம் இறக்கும் போது கழுத்தை கொஞ்சம் சுருக்கிடுச்சு. பாக்கெட்ல வைக்கிற மாதிரி திருக்குறள் கேட்டீங்களே, வாங்கிட்டு வந்திருக்கேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. துளசி, ராமுக்கு மோர் கொண்டாமா? இருக்கு, நானே எடுத்துக்கேன். அது சொல்றோம். என்னம்மா பச்சை மிளகா வெட்டிங்க, மூக்க ஜாக்கிரதை. என்ன ஒரு நாள் இருக்கு கோவமா? என்ன அன்னைக்கு பார்த்த சினிமா ரொம்ப நல்லா இருந்ததுல்ல? ஓஹோ, அதுவா? அன்னைக்கு நமக்கு லோடு அதிகம், இன்னைக்கு ஃப்ரீ. வந்திருக்கேன், போலாம். அந்த சினிமா போயிடுச்சு. அந்த சினிமா போறேன்னா வேற புது சினிமா கூட்டிட்டு போறேன். வேண்டாம் வேண்டாம், இனிமே எனக்கு சினிமாவே வேண்டாம். அப்பாவுக்கு திருக்குறள், எனக்கு அவருக்கு அறம் பொருள், உனக்கு இன்பம். இங்க வரும்போதெல்லாம் என் தலையில பூ வச்சு விடுறீங்க. எப்ப என் கழுத்துல மாலை போடுறீங்க? அம்மாவை கேட்டுக்கிட்டு சீக்கிரம் போட்ட வேண்டியதான். அதுக்கு முன்னால ஒரே ஒரு அச்சாரம். ஐயோ, என் வீட்டுல குரல் கொடுத்துட்டான். பரவாயில்ல, நிக்கிறேன். லாங் ட்ரிப் ஒண்ணு கேட்டிய, ஊட்டி ட்ரிப் ஒண்ணு வந்திருக்கு, போறியா? ஊட்டியா? ஊட்டில ஜில்லுன்னு இருக்குல்ல? அப்பா நானும் போறேன்னு. அனுப்புறேன் கண்ணு. ஊட்டி என்ன காஷ்மீரே அனுப்பி வைக்கிறேன். ராம தம்பி, காஷ்மீரை பார்த்தது இல்லையே நீ? வசதி இல்லையே. உனக்கு வசதி இல்லைன்னா என்ன, நான் அனுப்பி வைக்கிறேன். காஷ்மீர்ல ஒரு பழகு வீட்டையே முடிச்சு கொடுக்குறேன் உனக்கு. நீ மட்டும் இந்தாங்க உங்க கடைசி தவணை 3000 ரூபாய். இன்னையோட நம்ம கடன் தீர்ந்தது. உன் கடன் தீர்ந்துச்சு, இனிமே என் கடன் தான். நீ மட்டும். ரொம்ப சந்தோஷம். இதெல்லாம் சந்தோஷம் இன்னும் இருக்கு. இன்னும் என்னப்பா இருக்கு? ஐயோ, நிறைய இருக்கு கண்ணு, நான் அப்புறமா சொல்றேன். உங்க பொண்ணு தானே? ஆமா, எனக்கு ஒரே ஒரு பொண்ணு பாரு, பாசம். நடக்குது. நீ மட்டும். அடிக்கடி காமிச்சாருக்கு, போயிட்டு வாங்க. நான் வண்டியை ரெடி பண்ணி வைக்கிறேன். ஓ, புடி கொடுக்காம போறியா? உன்னை பொறி வச்சு புடிக்கிற. பொரியில என்னப்பா வைக்க போறீங்க? உன்னையே வைக்க போறேன். வச்ச உடனே இப்படித்தான் இழிப்பேன். ஐயோ, என்னங்க இது நடு ரோட்ல படுத்திருக்கீங்க? ஐயோ, என்னங்க இது நடு ரோட்ல நிக்கிறீங்க? உங்க லாரியை பார்த்தேன், என் வேனை நிறுத்துங்க. உங்க வேனை நம்ம லாரி ரொம்ப சிறையிச்சுக்குதுங்க. போன தடவை உங்க வேனை பார்த்தோன்னு நம்ம லாரி நின்றுச்சு. இந்த தடவை நம்ம லாரிய பார்த்தோன்னு உங்க வேன் நின்றுச்சு. லாரிக்கு என்னங்க ஆச்சு? சளி பிடிச்சுக்கிச்சுங்க. ஆக்சல் போயிடுச்சுங்க. இது சகஜம். வழக்கமா மாசம் 2 நாளைக்கு நமக்கு ரோட் சைட் பிக்னிக் தான். நீங்க எங்க போறீங்க? நீங்க எங்க போறீங்க? ஊட்டிக்கு. நானும் ஊட்டிக்கு தான் போறேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். வாங்க கூட வேன்ல போலாம். ஐயோ, லாரி நம்ம முதல் பொண்டாட்டிங்க. இத நடு ரோட்ல விட்டுட்டு வர முடியாது. கோபால் வந்தோடனே எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு வந்து சேர்றேன். ஊட்டியில எங்க தங்குறீங்க? பானிஹில் ஹோட்டல்ல. அழுங்கப்பா. நீங்க எங்க தங்குறீங்க? நான் லாரி சைட்ல தான். பரவாயில்ல, உங்களை கண்டுபிடிச்சறேன் எப்படியாவது. கண்டிப்பா வரணும். கண்டிப்பா வரேங்க, போங்க. பை பை. டாட்டாங்க. யாருங்க வீட்டுல? அடடே, வாங்க 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 உட்காருங்க. நல்லா இருக்கு. நான்ல உங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உங்க அந்தத்துக்கு முன்னால நான் ஏமாத்துறோம். என்ன இருந்தாலும் நீங்க புள்ளைய பெத்தவங்க இல்லையா? நீங்க என்ன சொல்றீங்க? அதுல என் ஒரே ஒரு செல்வ மகளை உங்க ஒரே ஒரு செல்வ மகனுக்கு ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு ஒரு ஆசை. ஆமா, அதுக்கு தான் உங்க முடிவை தெரிஞ்சுக்கிட்டு போலான்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. என் பிள்ளைக்கு எல்லாமே நீங்க தானே. உங்களை தவிர அவனுக்கு உதவி செய்ய வேற யார் இருக்கா? ஆனாலும் நீங்க
ரொம்ப பெரிய இடம், எங்க சக்திக்கு மேல சம்பந்தம். பெரிய இடமாவது சின்ன இடமாவது அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? கடுகுல இருந்து கல்கண்டு வரைக்கும் கல்யாண செலவு என்னது? அதுக்கு மேல வெள்ளி பூன் போட்ட விளக்கமாறல இருந்து தங்க முலாம் பூசின தாம்பாள வரைக்கும் ஒரு கெட்டப், அதுக்கு மேல ஒரு கெட்டப். என்னது? லேலண்ட் லாரி புதுசா புக் பண்ணி வச்சிருக்கேன். எதுக்கு? மாப்பிளை ஓட்ட. உங்க பதில்ல தான் இருக்குது நான் பந்தக்கால் நடுறது. பையன் ஊட்டில இருந்து வந்ததும் கேட்கவே வேணாம். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நீங்க என் தங்கச்சி மாதிரி. அதுல என் பொண்ணுக்கு உங்க பையன் பேர்ல ஒரு இது, உங்க பையனுக்கு என் பொண்ணு பேர்ல ஒரு அது. யாரையா தெரிஞ்சுக்கிட்டு நான் முந்திக்கிட்டேன். ஓ, சந்தர்ப்பம் பார்த்து ஒரு பொண்ணை கூடாது என் முன்னாள் இருந்தே ராம சொன்னா. அது உங்க பொண்ணு தானா? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் உங்களை கைத்தறி புடவையா கட்ட விடுவேன். காஞ்சிபுர அயன் பட்டு வேலைக்கு விருந்து வெள்ளி பூஜா பக்கத்துல வெத்தலை போட்டு எழுத்தாப்புல போட்டு துப்புன்னு துப்புங்க. வரட்டுமா? அட்வான்ஸ் புக்கிங் எவ்வளவு ஆயிருக்கு? 22,000 தாண்டிடுச்சு. 22,000 ஒன்டர் கலெக்ஷன். இவ்வளவு ஆகும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஃப்ரண்ட் ரோல 10 சீட்டு போட்டு வைக்க சொன்னீங்களே, அது என்ன பண்றது? அதான் வித்துட்டேனே. என்ன சொல்றீங்க? பாச கொடுத்துட்டேன். ஹலோ, பேர் சொல்லட்டுமா? சரி, உங்களதான் ரூபாதேவி அர்ஜென்டா ஹோட்டலுக்கு வந்து பார்க்க சொல்றாங்க. ரூபாதேவி, அப்ப இன்னொரு ப்ரோக்ராமுக்கு சான்ஸ் இருக்கு. வரேன். செக்ரட்டரி, அம்மா, இந்த நிலைமையில எப்படி பாடுறது? ப்ரோக்ராம கேன்சல் பண்ணிட்டு அப்படி சொல்லிட்டாங்கம்மா. ஆபத்து. என்னால மூச்சே விட முடியல. அம்மா அம்மா, உங்களுக்கு மூச்சு விட முடியலன்னா எல்லா பயலும் சேர்ந்து ஏன் மூச்சை நிறுத்திடுவானுங்க. அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் 25,000 ரூபாய் இருக்கு. என்ன தவித்திடாதீங்கம்மா, நீங்க எப்படியாவது படித்தான் ஆகணும். சளி பிடிச்சிருக்கு, பாட முடியாதுன்னு சொல்றாங்கல்ல. ஐயா, நீங்க தலையிடாதீங்க. சளி அம்மாவுக்கு தானே தவிர ரசிகர்களுக்கு அல்ல. அப்படி அம்மா சளியோட பாடினா கூட ரசிகர்கள் இது ஒரு புது சங்கீதம்னு ரசிப்பாங்க. ஐயோ, ஏன் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? ஐயோ, ஏன் நிலைமை உங்களுக்கு புரிய மாட்டேங்குது? கேன்சல்னு சொன்னா போறோம், உங்க ரசிகர்கள் எல்லாம் சேர்ந்து என்ன அடிச்சு உதைச்சு மிதிச்சு நாற்காலி எல்லாம் என் மேல போட்டு நீலகிரி தைலத்தை ஊத்தி கொளுத்திடுவாங்க. அம்மா, தாயே கையேந்து பிச்சை கேட்கிறேன். புதுவையா நீங்க சொல்லுங்க, செக்ரட்டரி ஐயா நீங்க சொல்லுங்க. ஆனா ப்ரோக்ராம் கேன்சல் மட்டும் சொல்லிடாதீங்க. இருக்கேன். அம்மா, இந்த ப்ரோக்ராம் கேன்சல் ஆனா உங்க பேரும் புகழும் இந்த தடியோட சேர்ந்து தவிச்சு போகும். இதுக்கு முன்னாடி என்ன வியாபாரம் பண்ணிட்டு இருந்தீங்க? முந்திரிப்பட்டேன். அதான் முந்திக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க. அமைதியா இருக்கு. செக்ரட்டரி, நீங்க ஓரி பண்ணிக்காதீங்க. ஐயா, நீங்க போய் ஆட வேண்டிய வேலையை கவனிக்க. இந்த ப்ரோக்ராம் கண்டிப்பா நடக்கும். கூட பாடுங்கள், பாராட்டுங்கள். ரசிகர்களே, நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள், பாராட்டுங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். உங்களை நம்பி நாங்கள், எங்களை நம்பி நீங்கள். ரசிகர்களே, நீங்கள் கேளுங்கள், கை தட்டுங்கள், கூட பாடுங்கள், பாராட்டுங்கள்.
எல்லாம் வண்ணத்தாமரை தன்னத்தானம் என்று நர்த்தனம் செய்யும் நூதனம் இசைக்கு இசையுங்கள் இதயத்தில் எழுதுங்கள் இசைக்கு இசையுங்கள் இதயத்தில் எழுதுங்கள் ஆனந்த களியாட்டமே ஆரம்பம் காணட்டுமே உங்களை நம்பி நாங்கள் எங்களை நம்பி நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் எங்களை நம்பி நீங்கள் ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள் கை கட்டுங்கள் கூட பாடுங்கள் பாராட்டுங்கள் அந்த பாடல்கள் இங்கு பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும் தமிழ் கொஞ்சம் சந்த பாடல்கள் இங்கு பொங்கிடும் அந்த வைகையும் அன்பு பொய்கையும் எடுத்து பருகுங்கள் இன்பத்தில் உருகுங்கள் உள்ளத்தை தாராட்டுமே வெள்ளத்தில் நீராட்டுமே உங்களை நம்பி நாங்கள் எங்களை நம்பி நீங்கள் உங்களை நம்பி நாங்கள் எங்களை நம்பி நீங்கள் ரசிகர்களே நீங்கள் கேளுங்கள் கை தட்டுங்கள் கூட பாடுங்கள் பாராட்டு